இஸ்லாம் அல்லாத மதங்களின் வழிபாட்டு தலங்களுக்கான நில விவகாரங்கள் மற்றும் இஸ்லாம் அல்லாத மத நிர்வாகத்தை ஒருங்கிணைப்பதற்காக அனைத்து மாநிலங்களும் இஸ்லாம் அல்லாத மத விவகார மேலாண்மை குழு அமைத்துள்ளதாக தேசிய ஒற்றுமைத்துறை அமைச்சர் டதஸ்ரீ ஆரோன் ஆகோ டாங்காங் தெரிவித்துள்ளார். மத விவகாரங்கள் மற்றும் நிலம் தொடர்பான அனைத்து பணிகளும் கூட்டரசு அரசியலமைப்பின் 9வது அட்டவணையின் கீழ் உள்ள மாநில பட்டியல்படி மாநில அரசின் அதிகார வரம்புக்குள் வருவதாக அவர் விளக்கினார். மாநில அரசுகளுக்கு மத நிர்வாகம், நில நிர்வாகம், உரிமை பதிவு மற்றும் நிலம் கையகப்படுத்துதல் போன்ற அம்சங்களில் அதிகாரம் உள்ளது என்று அவர் தெரிவித்தார். இது அரசியலமைப்பின் 9வது அட்டவணையில் குறிப்பிடப்பட்ட மாநில பட்டியலுடன் ஒத்துப்போகிறது என்று அவர் கூறினார். இதன் தொடர்ச்சியாக வழிபாட்டு தலங்களுக்கான நில ஒதுக்கீடு, சட்ட நடைமுறைகள், பதிவு செயல்முறை மற்றும் இஸ்லாம் அல்லாத மத நிர்வாகம் போன்ற விஷயங்களை ஒரே தளத்தில் ஒருங்கிணைத்து தீர்வு காணும் நோக்கில் மாநில அரசுகள் இந்த சிறப்பு குழுக்களை அமைத்துள்ளதாக அவர் கூறினார். 18 வயதுக்கும் மேற்பட்ட அனைத்து மலேசியர்களுக்கும் மை கார்டு மூலம் ஒருமுறை மட்டுமே வழங்கப்படும் 100 வெள்ளி சாரா உதவி திட்டத்தின் பண பரிமாற்றம் வரும் திங்கட்கிழமை முதல் தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனை இரண்டாம் நிதி அமைச்சர் டதஸ்ரீ அமீர் ஹம்சா அசீசான் தெரிவித்துள்ளார். தகுதி சரிபார்ப்பை sara.gov.my என்ற இணையதளத்தில் மேற்கொள்ளலாம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த திட்டத்தின் மூலம் எந்த விண்ணப்பமும் செய்யாமல் அனைத்து குடிமக்களுக்கும் உதவி கிடைக்கும் வகையில் அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக அவர் கூறினார். இத்திட்டத்திற்காக மொத்தம் 2.2 பில்லியன் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் இந்த உதவி டிசம்பர் 31ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு வரை செல்லுபடியாகும் என்று அவர் நாடாளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற அமைச்சர்களுக்கான கேள்வி நேரத்தின் போது தெரிவித்தார். முன்னாள் பிரதமர் டாக்டர் மகாதீருக்கு இடுப்பு எலும்பு முறிவுக்கான சிகிச்சை தொடர்ந்து வரும் நிலையில் மருத்துவர்கள் அவருக்கு வீட்டு விடுப்பு வழங்கியுள்ளனர். தினமும் வீடு திரும்ப தூங்க அவர் அனுமதிக்கப்படுவார் என்றும், இருப்பினும் சிகிச்சையை தொடர அவர் பகலில் தேசிய இருதய கழகமான ஐஜேஎன்னுக்கு திரும்ப வேண்டும் என்றும் மருத்துவமனை தரப்பு தெரிவித்துள்ளதாக மகாதீர் அலுவலகத்தின் செய்தி தொடர்பாளர் சூஃபி யூசப் தெரிவித்துள்ளார். நெருங்கிய குடும்ப உறுப்பினர்களை தவிர தற்போது பார்வையாளர்களை வரவேற்க வேண்டாம் என்று மகாதீருக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். ஒரு மாதத்திற்கு முன்பு ஜனவரி 6ஆம் தேதி வீட்டில் தனது வழக்கமான காலை உடற்பயிற்சியின் போது மகாதீர் கீழே தவறி விழுந்து இடுப்பு எலும்பு முறிவு ஏற்பட்டது. பின்னர் அவர் ஐஜேஎனில் அனுமதிக்கப்பட்டு வயது முதிர்ச்சி காரணமாக அறுவை சிகிச்சைக்கு பதிலாக பிசியோதெரபி சிகிச்சை பெற்று வருகிறார். பகாங் மாநிலத்தில் பணியாற்றிய சாலை போக்குவரத்து துறை அதிகாரி ஒருவருக்கு 9 ஊழல் குற்றச்சாட்டுகளில் குற்றம் நிரூபிக்கப்பட்டதை தொடர்ந்து 2 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 90,000 ரிங்கிட் அபராதமும் விதித்து குவாந்தான் செஷன்ஸ் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. ஷரின் சஃபாமி சைனுடின் எனும் சம்பந்தப்பட்ட நபர் அதிக எடை கொண்ட லாரிகள் தொடர்பாக நடவடிக்கை எடுக்காமல் இருப்பதற்கான தூண்டுதலாக 3 நபர்களிடமிருந்து மொத்தம் 7,700 ரிங்கிட் லஞ்சம் பெற்றதாக கண்டறிந்து நீதிபதி சசிலினா சாஃபி அந்நபரை குற்றவாளி என தீர்மானித்தார். இந்த தொகைகள் 2019 ஜூன் 19 முதல் ஆகஸ்ட் 14ஆம் தேதி வரை 3ஆம் நபரின் வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட்டதாக நீதிமன்றம் தெரிவித்தது. ஒவ்வொரு குற்றச்சாட்டுக்கும் 2 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்ட நிலையில் அனைத்து தண்டனைகளும் ஒரே நேரத்தில் அனுபவிக்க வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டது. ஷரின் தனது செயல்களுக்கு மன வருத்தம் தெரிவித்ததையும், நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டதிலிருந்து பணியிடை நீக்கம் செய்யப்பட்டு வருவதால் வருமானம் இழந்ததையும் கருத்தில் கொண்டு இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக நீதிபதி தெரிவித்தார். அவர் ஜேபிஜே அதிகாரியாக இருந்த வருமானத்தை இழந்துள்ளார். இதுவும் அவருக்கு ஒரு தண்டனையாகவே அமைகிறது என்று நீதிபதி தெரிவித்துள்ளார். இருப்பினும் 90,000 ரிங்கிட் அபராதத்தை செலுத்த தவறினால் மேலும் 18 மாதங்கள் சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டும் என்றும் நீதிமன்றம் உத்தரவிட்டது. குவாந்தான் சிகாமாட் சாலையில் ஏற்பட்ட 3 வாகனங்கள் சம்பந்தப்பட்ட விபத்தில் 60 வயதுடைய டாக்ஸி ஓட்டுநர் ஒருவர் உயிரிழந்தார். மேலும் 4 காயமடைந்தனர். நேற்று இரவு 11:20 மணியளவில் சாலையின் 143வது கிலோமீட்டரில் இந்த விபத்து நிகழ்ந்ததாக ரொம்பின் மாவட்ட போலீஸ் தலைவர் சூப்பரண்டன் ஷரீப் ஷை ஷரீப் மோண்டை தெரிவித்தார். புரோடுவா அல்சா வாகனத்தை ஓட்டிச் சென்ற அப்துல் ரஹ்மான் யூசுப் என்பவர் தலையில் கடுமையான காயங்கள் ஏற்பட்ட நிலையில் மீட்கப்பட்டார்.
பின்னர் ரோம்பினில் உள்ள முவாட்சாம் ஷா மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருந்த போது அவர் உயிரிழந்தார். அவருடன் பயணித்த அவரது மனைவி, மகன் மற்றும் பேத்தி ஆகியோர் காயமடைந்து தென்கு அம்புவான் அப்சான் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். முதற்கட்ட விசாரணையில் இந்த விபத்தில் டொயோட்டா வியாஸ் மற்றும் புரோட்டான் வீரா ஆகிய வாகனங்களும் ஈடுபட்டிருந்தது தெரிய வந்தது. இந்த விபத்தில் டொயோட்டா வியாஸ் ஓட்டுநருக்கும் காயங்கள் ஏற்பட்டுள்ளன. புரோட்டான் வீரா வாகனத்தை ஓட்டிய 56 வயது ஓட்டுநர் காயம் இன்றி தப்பியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெர்சாத்து கட்சியின் ஸ்லாங்கூர் துணைத் தலைவர் ரஃபீக் அப்துல்லா கட்சிக்குள் ஏற்பட்டுள்ள குழப்பங்களுக்கு முக்கிய காரணமாக இருப்பதாக கூறி ஹம்சா ஜைனுடின் துணைத் தலைவர் பதவியில் இருந்து விலக வேண்டும் அல்லது அவர் மீது கடுமையான ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். கட்சி தலைவர் முகைதீன் யாசினை பலவீனப்படுத்தும் நோக்கில் திட்டமிட்ட இயக்கத்தில் ஹம்சா ஈடுபட்டதாக கூறி பல கட்சி உறுப்பினர்கள் பெர்சாத்து ஒழுக்காற்று குழுவுக்கு புகார்கள் அளித்துள்ளதாக ரஃபீக் தெரிவித்தார். தலைவரை பதவியில் இருந்து அகற்றும் முயற்சிகள் நீண்ட காலமாகவே நடைபெற்று வருகின்றன. இதனால் தாங்கள் சோர்ந்து போயுள்ளோம். கட்சியின் ஒற்றுமையும் அதன் அரசியல் போராட்டமும் காக்கப்பட வேண்டும் என்றால் பெர்சாத்து ஒழுக்காற்று குழு மூலமாக கட்சி இப்போது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று எஃப்எம்டிக்கு அளித்த பேட்டியில் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் லாரூட் நாடாளுமன்ற உறுப்பினரான ஹம்சாவை கட்சியில் இருந்து நீக்க வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். இதற்கு முன்னர் முஹிதீன் யாசினுடன் தமக்கு கருத்து வேறுபாடு இல்லை என்றும் கட்சிக்குள் 2 அணிகள் இருப்பதாக கூறப்படுவது பொய்யான தகவல் என்றும் ஹம்சா மறுத்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. பெரிகாத்தான் நேஷனல் கூட்டணியின் தலைவர் பதவியை கூட்டணியில் உள்ள ஒரு கட்சியின் தலைவர் மட்டுமே வகிக்க வேண்டும் என்ற தனது நிலைப்பாட்டில் பெர்சாத்து கட்சி உறுதியாக இருப்பதாக அதன் தகவல் பிரிவு தலைவர் துன் ஃபைசால் இஸ்மாயில் அசீஸ் தெரிவித்துள்ளார். பாஸ் கட்சியின் துணைத் தலைவர் துவான் இப்ராஹிம் துவான்மான், பெர்சாத்து தலைவர் முகைதீன் யாசின் பெரிகாத்தான் நேஷனல் தலைமையை பாஸ் கட்சி ஏற்க ஒப்புக்கொண்டதாக கூறியிருந்த குற்றச்சாட்டை துன் ஃபைசால் மறுத்துள்ளார். ஜனவரி 12ஆம் தேதி நடைபெற்ற பெர்சாத்து உச்சமன்ற கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவின்படி பெரிகாத்தான் நேஷனல் தலைவராக ஒரு கட்சி தலைவர் இருப்பதை மட்டுமே தாங்கள் ஏற்றுக்கொள்வோம் என்ற நிலைப்பாடே இன்றும் தொடர்கிறது என்று அவர் கூறினார். இதனிடையே பாஸ் கட்சியின் கடுமையான அணுகுமுறை காரணமாக அக்கட்சி பெரிகாத்தான் நேஷனல் தலைமையை ஏற்கக்கூடாது என்ற நிலைப்பாட்டில் கெராக்கான் மற்றும் எம்ஐபிபி இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. பினாங்கு மருத்துவமனைக்கு அருகிலுள்ள கட்டுமான தளத்தில் வாகனம் ஒன்று கவிழ்ந்ததில் இந்தோனேசியா சிமெண்ட் லாரி ஓட்டுநர் ஒருவர் உயிரிழந்தார். பினாங்கு தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறைக்கு காலை 11:29 மணிக்கு இது தொடர்பாக அவசர அழைப்பு வந்ததாகவும் ஜலான் பேரா நிலையத்திலிருந்து 13 பணியாளர்கள் மற்றும் 3 தீயணைப்பு வாகனங்கள் சம்பவ இடத்திற்கு அனுப்பப்பட்டதாகவும் உதவி செயல்பாட்டு இயக்குநர் ஜான் சகுன் பிரான்சிஸ் தெரிவித்தார். ஓட்டுநர் வாகனத்தின் கட்டுப்பாட்டை இழந்ததால் அது கவிழ்ந்ததாக நம்பப்படுகிறது என்று அவர் கூறினார். சிறப்பு உபகரணங்கள் மற்றும் கிரேன் பயன்படுத்தி மீட்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக அவர் ஒரு அறிக்கையில் தெரிவித்தார். தீயணைப்புத்துறை வீரர்கள் மதியம் 12:55 மணி அளவில் பாதிக்கப்பட்டவரை மீட்டனர். சம்பவ இடத்தில் இருந்த சுகாதார அமைச்சு பணியாளர் ஒருவர் அந்த ஓட்டுநர் இறந்து விட்டதாக உறுதிப்படுத்தினார். மேலதிக நடவடிக்கைகளுக்காக உடல் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.